ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னண்ணா இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு. விஜயா வந்துட்டு மீனா பேச்சை கேட்காம அவங்க பண்ண பாடு இருக்கே, அதுவும் இல்லாமல் வந்துட்டு மனோஜ் பண்ண அந்த கூத்து இருக்கே, அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே வந்துட்டு சிரிப்பாக தாங்க வந்துச்சு. ஒரு சைடு பாவமாகவும் தான் இருந்துச்சு. அந்த பேரை கேட்டாலே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ரோஹிணி பேரை கேட்டு வந்துட்டு செம்ம காண்டில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ்காரையே போயிட்டு அந்த மாதிரி அவங்கள லேடி போலீஸை வந்துட்டு ரோஹிணின்ற பேர் கேட்டதால் போட்டு அந்த பேச்சு அந்த மாதிரி பேசி பாவம் அந்த பொண்ணு அழுக போய் அப்புறம் மனோஜ் ஸ்டேஷனில் வைக்க போகிற டயத்தில் முத்து எப்படியோ பார்த்து எங்கள் அண்ணன் தான் மேடம் இந்த மாதிரி ஒய்ஃப் பேர் ரோஹிணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னதும் ஒரு சில பொண்ணுங்க இப்படி தான்ப்பா இருக்காங்க, இவனையும் பார்க்க பாவமாக தான் இருக்குது, கூட்டு போமா அப்படின்னு சொல்லி கூட்டு போக சொல்லிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரோஹிணியை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. இவங்க பார்த்துட்டு பிளான் போடுறாங்க. சிந்தாமணி, நீ வீட்டுக்கு போ, இந்த மாதிரி சொல்லு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு, அப்போ தான் உனக்கு வந்துட்டு நியாயம் வாங்கி தர முடியும். அவங்களே வந்துட்டு பெட்டியை தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன், அவங்க உன்னை திட்டுவாங்களா, அதெல்லாம் சேர்த்து நான் எல்லா இடத்தையும் வீடியோ எடுக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், உன்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதே போலவும் வராங்க. வந்ததுக்கப்புறம் பெரிய பிரச்சனை நடக்குது. ஆனால் சிந்தாமணிட்ட வந்துட்டு அழுது கட்டி பிடிச்சி இவங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களா. அதுக்கப்புறம் ரோஹிணி வராங்க. இந்த மாதிரி துணிமணி வேணுங்கிறப்போ இந்த மாதிரி நானே எடுத்துறேன் போடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. மீனாவை அப்போதைக்கு சொல்கிறாங்க, இல்லை அத்தை, இப்போ பெட்டி எடுத்து வீசினீங்கன்னா அது வந்துட்டு தப்பாயிரும், நீங்கள் தான் வீட்டை விட்டு விரட்டிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இங்கே வந்து சிந்தாமணி வந்து பயப்படுறாங்க. ஆக நம்ம போட்ட பிளானை கரெக்டாக கண்டுபிடிச்சாலே அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்களா. அதே போல் வந்துட்டு அவங்க நினச்ச மாதிரியே தான் நடக்குது. அவங்களும் வந்துட்டு பெட்டியை தூக்கி எறிஞ்சிடுறாங்களா. இதை அப்படியே வீடியோலாம் எடுக்கிறாங்க. வெளில போடி அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் பிடிச்சிட்டு வந்துட்டு அவரும் பேசுகிறது எல்லாத்தையும் பண்ணுறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாசல் நின்று அப்படியே முத்து மீனாவையும் பார்க்குறாங்களா. முத்து சொல்கிறாங்க, என்ன பார்க்குற, இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க போகிற மாதிரி பண்ணுற, நீ என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துவும் சொல்கிறாரா. இதை வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. என்ன மீனா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு போலீஸ் வராங்க. எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணை வந்துட்டு அடிச்சு விரட்டி ஏதோ வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எதுவும் பண்ணல அப்படிங்கிறப்போ, அந்த மாதிரி ரோஹிணின்ற பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டா, அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஏமா இப்படியே பேசி இந்த என்ன ஏன் முன்னாடியே நீங்கள் கோபமாக பேசுகிறீங்க, அப்போ அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க மேடம், அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவள் என்ன பண்ணா என்னம்மா, நீங்கள் எதுக்கு அவளை வீட்டை விட்டு விரட்டினீங்க அப்படின்றாங்க. நாங்கள் எங்கே விரட்டணும் அப்படின்னு கேட்குறப்போ, வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்குது, அந்த பொண்ணோட பெட்டி எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கீங்க, எல்லாமே தெரியுது, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் முதல்ல உங்களை அரெஸ்ட் பண்ண, உங்கள் மேலே மீனா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, ஏன் மேலே கம்ப்ளைண்டா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றப்போ எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. மேடம் இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, உங்கள் கம்ப்ளைண்ட்டை வேணால் வந்து கொடுங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுத்தாகணும், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதாவது பண்ணியாகணும்னு சொல்லி விஜயாவே இது மாதிரி மீனாவே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி உள்ளே வைக்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, இந்த ரோஹிணி இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி, எங்கள் அம்மாவே உள்ளே வச்சிட்டாலே அப்படின்ட்டு மனோஜ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சத்தம் போகிறாங்க. என்னையா நீ இங்கே வந்து சத்தம் போட்டுட்ருக்க, லேடி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு ஓவராக சவுண்டு போட்டுட்ருக்கே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவங்க வந்துட்டு போலீஸ் பேசுகிறப்ப அண்ணாமலை கொஞ்சம் அமைதிப்படுத்துகிறாங்களா. அவரு தான் கருத்தை சொல்ல வராங்க, அதெல்லாம் கேட்காம இவங்க ரொம்ப இது பண்ணி உள்ளே வச்சிடுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, வீட்டில் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.